பிரைஸ் லார்ட். இந்த நாளின் புது கிருபை அது ஏசாயா 53 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் பிற்பகுதி. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யாருடைய தழும்பு? கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால். இன்றைக்கும் கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ பேர் வியாதியோடு, பலவீனத்தோடு, கஷ்டத்தோடு, காயத்தோடு, என்னுடைய காயங்களை கட்டுவதற்கு, என் பலவீனங்களை நீக்குவதற்கு யாராவது ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீரோடு பல மருத்துவர்களை பார்த்து நீங்கள் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய மங்களகரமான வார்த்தை, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஏனென்றால் அவரே பரிகாரியாகிய கர்த்தர். நம்முடைய வியாதிகளுக்கு, நம்முடைய பலவீனங்களுக்கு பரிகாரம் கொடுத்த ஒரே இரட்சகர் அவர் இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், சாபங்கள், சத்துருவின் கிரியைகள், ஒருவேளை வியாதியின் உக்கிரங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவருடைய தழும்புகளிலிருந்து வழிந்தோடின இரத்தத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறான். வந்தவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஒரே ஒரு வார்த்தை தான். இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தை உங்களை தேடி வருகிறது. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று விசுவாசியுங்கள். அவருடைய தழும்புகள், இந்த வழிந்தோடின ரத்தம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும், அத்தனை சாபங்களையும், அத்தனை பிசாசனுடைய கிரியைகளையும் அழிக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. பரிகாரியாகிய கர்த்தர் உங்கள் வாழ்விலே சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். நீங்கள் எந்த பலவீனத்தோடு, எந்த வியாதியோடு, எந்த மருத்துவ அறிக்கையோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும் விசுவாசியுங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன், என் பிள்ளை குணமாவான், என் கணவன் குணமாவார், என் மனைவி குணமாவாள் என்று சொல்லி வாயத்திறந்து அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை உயர்த்துவாராக. God bless you all.